நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸு, குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஸ்நாக்ஸு கேஎஃப்சி சிக்கனு. இப்போ இந்த கேஎஃப்சி சிக்கன்னா வீட்டிலையே ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பராக மேலே நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கிற மாதிரி இந்த கேஎஃப்சி சிக்கன் வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே, வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கெச்சப்பொடியும் மயோனஸையும் நீங்கள் சேவ் பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப விரும்பி சாப்பிட்ற இந்த சிக்கன் வந்து நம்ம வீட்டில் நல்லா சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு பீஸும் நம்ம வந்து அந்த கேஎஃப்சியில் ரெடி பண்ண மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நம்ம செஞ்சு கொடுக்குறதுனால நல்லா ஹைஜீனிக்காகவும், ஹோட்டலில் சாப்பிட்றத விட, நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத விட வீட்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்சமான உணவுகளை செஞ்சு கொடுத்து பழகுங்க. ஸோ இந்த சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கேஎஃப்சி சிக்கன் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி பீஸா எடுத்துக்கிட்டேன் சிக்கனை. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் போனோட சேர்த்து எடுங்க, அப்போ தான் அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குங்க. அதோட இதுக்கு தேவையான மசாலா பேசிக் மசாலா தான், வீட்டில் இருக்கிற மசாலா தான், வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா மசாலா கிடையாது. நான் தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கேன், மஞ்சள் பொடி, மிளகா பொடி. இப்போ நான் இந்த எடுத்துருக்கிற சிக்கன் எந்த அளவோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா எடுத்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, ஏன்னா காரம் நல்லா இருக்கணும். ஸோ அதே போல் ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அதோட சாட் மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஆம்ச்சூர் பவுடர் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 மசாலா தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது எக்ஸ்ட்ரா. சாட் மசாலாவும் ஆம்ச்சூர் பவுடரும் இது இல்லாமல் கூட இது சிக்கன் செய்யலாம். பட் இது சேர்த்தோன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இதை ஆட் பண்ணிக்கிங்க. அதே போல் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா இதில் போட்டுக்கலாம். ஸோ மசாலா வந்து உங்கள் விருப்பப்படி இதில் குறைக்கிறதோ கூட்டுறதோ உங்கள் விருப்பம். ஒரு 1/2 எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு விட்டுக்குங்க. நான் எந்த அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு எலுமிச்சப்பழத்தையும் மசாலாவும் எடுத்துருக்கேன். அதே போல் நீங்களும் எடுத்துக்குங்க. ஸோ சிக்கன் நிறைய எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்குங்க. அடுத்தது இதில் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ மஞ்சள் போடக்கூடாது. இந்த வெள்ளைக்கரு மட்டும் வர்ற மாதிரி முட்டையை இந்த மாதிரி சின்னதாக ஹோல்ஸ் போட்டிங்கன்னா மஞ்சக்கரு உள்ளே மாட்டிக்கும், அந்த வெள்ளைக்கரு மட்டும் வரும். இப்போ நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள பேசிக் மசாலா தான். மஞ்சள் பொடி, மிளகாப்பொடி, ஜீரகப்பொடி, கரம் மசாலா. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஆம்ச்சூர் போடுறோம், சாட் மசாலா மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கீங்க, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அதே போல் முட்டையோடைய வெள்ளைக்கருவும் கார்ன்ஃப்ளவர் மாவும், எல்லார் வீட்லேயும் முட்டையும் கார்ன்ஃப்ளவர் மாவும் இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/2 எலுமிச்சப்பழம். ஸோ அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த சிக்கனுக்குள்ளே அந்த மசாலா ஃபுல்லாக நல்லா ஊறணும். அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சோண்டு இதில் தயிர் ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ தயிர் ஆட் பண்ணோன்னா ரொம்ப கொதன்னு ஆகிடும், அதுக்காக நான் வந்து தயிர் ஆட் பண்ணல. ஸோ இந்த அளவுக்கு மசாலாவே போதும் உங்களுக்கு. இதில் லெமன் போட்டிருக்கிறதுனால உரப்பெல்லாம் புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இதை நல்லா நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஸோ ஃப்ரீசரில் கிடையாது, ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் இது ஃப்ரிட்ஜில் அப்படியே ஊறட்டும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம மேலே கோட்டிங் பண்ணுறதுக்கான மாவு ரெடி பண்ணி போகிறோம். ஸோ அதுக்கு மைதா மாவு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இதோட உப்பு, மிளகா பொடி, ஜீரகப்பொடி இதை எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதில் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். பட் வேணாம், ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதம் வந்துடும். ஈரப்பதம் வந்துச்சுன்னா அந்த நம்ம வந்து கோட்டிங் பண்ணும்போது பஜ்ஜி ஆட்டம் ஆகிடும். ஸோ ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும் இந்த மாவு. அதுக்காக நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது போடல.
ஒருவேளை ஜிஞ்சர் பவுடரு இல்லை கார்லிக் பவுட்ரு உங்களாண்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வேணால் போட்டுக்கலாம். பவுட்ரா ஜிஞ்சர் கார்லிக் பவுட்ரா போட்டுக்கலாம். அப்படி வேணால் இதை போட்டிங்கன்னா இந்த ட்ரைனஸ் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ சிக்கன் கிட்டத்தட்ட நான் ஃப்ரிட்ஜில் வச்சு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அரை மணி நேரம் தான் வைக்கலான்னு பார்த்தேன். பட் அதுக்கு மேலே எவ்வளோ நேரம் வச்சாலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் டைம் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது நல்லா சிக்கன் சாஃப்ட் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கழிச்சு தான் நான் சிக்கன் வெளியில் எடுத்துருக்கேன். நல்லா மேக்னேட் ஆகிருக்கு. இப்போ இந்த சிக்கனை நம்ம இந்த மாவில் ஃபுல்லாக கோட்டிங் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இது வந்து நான் சிங்கிள் கோட்டிங் தான் பண்ண போகிறேன். டபுள் கோட்டிங்கு பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏன்னா அது வந்து KFC வந்து ஃபுல்லாக மிஷின் கோட்டிங் பண்ணோம். பட் நம்ம வந்து மிஷினில் பண்ணல, இந்த மாதிரி பண்ணுறதா வீட்டில் பண்ணுறதால நமக்கு வந்து இந்த கோட்டிங் பஜ்ஜி ஆட்டம் ஆகிடக்கூடாது. அதுக்காக நான் சிங்கிள் கோட்டிங் மட்டும் பண்ணுறேன். சிங்கிள் கோட்டிங் பண்ணாலும் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் மாவு உள்ளே நல்லா இறங்கி நல்லா மிங்கல் ஆகணும். மாவு ஃபுல்லாக அதில் ஒட்டுற அளவுக்கு நல்லா போட்டு திருப்பி நல்லா மாவு உள்ளே போகிற அளவுக்கு போட்டு எடுங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா மாவு உள்ள வரைக்கும் இறங்கணும். இதே போல் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மாவு உள்ளே போகிற அளவுக்கு டபுள் கோட்டிங்கன்னா எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தடவை இந்த மாவு வந்து சும்மா லைட்டாக இந்த மாதிரி பெரட்டி விட்டு வெறும் நார்மல் வாட்டரில் ஒரு 2 செகண்டு டிப் பண்ணி மறுபடியும் இந்த மாவில் போட்டு பண்ணுறது தான் டபுள் கோட்டிங்கு. பட் அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு அந்த கரெக்டாக அந்த ப்ராசஸிங் வராது. ஸோ நமக்கு கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமானால் கூட அது பஜ்ஜி ஆட்டம் ஆகிடும். நமக்கு பஜ்ஜி ஆட்டம் வரக்கூடாது. ஸோ நம்ம எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக மாவில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டோம். அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க. ஏன்னா நம்ம வந்து மாவு நிறைய உள்ள கோட்டிங் மேலே கோட்டிங் கொடுத்துருக்கறதுனால உள்ள வரைக்கும் சிக்கன் வேகணும். ஸோ இந்த அளவுக்கு பபுள்ஸ் வரும்போது இதை நல்லா அடுப்பை கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுக்கிங்க. ரொம்ப லோவும் இல்லாமல் ரொம்ப ஹையும் இல்லாமல். ஸோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நம்ம இந்த சிக்கனை வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாகவும் இருக்கிற KFC சிக்கன் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். ஸோ எவ்வளோ சூப்பராக நம்ம பார்க்கும்போதே தெரியுதா எந்த அளவுக்கு நமக்கு அந்த சிக்கனு அதே போல் KFCயில் ரெடி பண்ணுற மாதிரியே இருக்குன்னு. ஸோ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா உள்ளே வரைக்கும் வேகணும். இப்போ மேலே இருக்கிற மாவு ஃபுல்லாக வெந்துடும், உள்ளே இருக்கிற சிக்கனு அப்படியே ஹார்டாக இருந்துடும். ஸோ நம்ம கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வச்சோன்னா உள்ளே வரைக்கும் நமக்கு நல்லா சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும், வீட்டில் செஞ்ச மாதிரியே இருக்காது. ஸோ இந்த மாதிரி சிக்கன்லாம் நீங்கள் வந்து கடையில் வாங்கி கொடுக்குறத விட குழந்தைங்களுக்கு வீட்டில் கொடுங்க. ஸோ நல்லா ஹைஜீனிக்காகவும் இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு நம்ம பட்ஜெட்லேயே வந்துடும். ஸோ இந்த சிக்கன் செஞ்சு பார்த்து எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் மற்றவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.